ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்பதாக சொல்லிவிட்டார். சொன்னான், நான் எந்த மனிதன் பாவம் செய்தானோ அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன், அதே போன்று சாலியானவருடைய அமலை அளித்து விட்டேன் என்பதால் வரும் இஸ்ரவேலுடைய காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு மனிதன் அவரை திட்டிக் கொண்டே இருப்பார், அவர்களுக்கு இடையூறு செய்து கொண்டே இருப்பார். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து சொல்லி கேட்பதில்லை. ஒரு நாள் யா மூசா கது ஜஅல்த இகாபத்து, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் முறையிடுகிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா சொல்றான், யா மூசா கது ஜஅல்து இகாபஹு இலைக அன்த துரீது பிஹி உகூபத்து ஃபைனத்து ஃபலக தாலிக. அவனை நீ தண்டிப்பதும் அவனை மன்னித்து விடுவதும் ஒன்றும். நீ வேண்டுமென்றாலும் அவனை மன்னிக்கலாம் அல்லது தண்டனை கொடுக்கலாம் என்பதாக சொல்லிவிடுகிறார். ஃபராஹு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஸ்ததரீக யௌமன் ஃபஅக்பல தாலிக ரஜுல். அந்த மனிதன் வருவதை கடைவீதியை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அந்த மனிதன் வந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை திட்டிக் கொண்டிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடுமையாக கோபம் கொண்டு ஃபஅதப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபகால யா அர்தி யுக்தி, பூமிக்கு உத்தரவிட்டார்கள் அந்த மனிதனை, எனக்கு தொந்தரவு கொடுத்த மனிதனை விழுங்கு என்பதாக சொன்னார்கள். அந்த மனிதன் விழுங்கப்பட்டான். படிப்படியாக கால் இடுப்பு கழுத்து வரை விழுங்கப்பட்டான். அந்த மனிதன் சொன்னான், நான் யா மூசா துபுத்து யா மூசா அகசினி, நான் செய்த தவறை மன்னித்துக் கொள், எனக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக அந்த மனிதன் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்பதாக இல்லை. அந்த மனிதரை மண் விழுங்கி விட்டது, பூமி விழுங்கி விட்டது. அல்லாஹ் ஜல்லஷனஹு சொன்னார், கால யா மூசா வா அத்தசி கல்பக லவ் இஸ்திராஸ பி லஉஸியதஹு. மூசா, உன் கல்வியில் உன் இதயத்தில் ஈரம் இல்லையா? அந்த மனிதன் தான் செய்த தவறை உன்னிடத்தில் வேண்டி நான் மன்னிப்பு கேட்டான், நீ மன்னிக்கவில்லையா? உன் இதயத்தில் ஈரம் இல்லையா? அதே மனிதன் உன்னிடம் கேட்கின்ற அந்த மனிதன் என்னிடத்தில் ஒரு முறை கேட்டிருந்தார், அவனை நான் மன்னித்து அவனுக்கு உதவி செய்திருப்பேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா கூறினார் என்று வரலாறு சொல்லித்தருகிறது. எனவே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டால் அன்றோ அல்லது ஒரு வாரத்திற்குள்ளோ அல்லது ஒரு மாதமோ ஒரு வருடத்திற்குள்ளோ அல்லது 1000 நாளுக்குள்ளோ தௌபா செய்துவிட்டால் அவருடைய பாவங்கள். அதே போன்று எந்த மனிதன் தவறு செய்து கடைசி காலத்தில் சக்கராத்துடைய காலத்தில் வருகின்றவா நமக்கு இனி வாழ்க்கையிலே என்று அந்த நிலையிலே வருகின்ற பொழுது மன்னிப்பு கேட்டால் தௌபா செய்யலாம். அவர்களை மன்னிக்க மாட்டார். ஆசிரான நிலையிலே மரணமானவர்களே அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மக்ஃபிரத்துக அவ்ஸா மின் துன்பனா வ ரஹ்மத்துக அன்ஜா மின் ஆபாரினா. ஒரு மனிதன் பாவம் செய்து வெளியே வருகிறான். அந்த மனிதனிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ எப்படி துஆ செய், என் பாவத்திற்கான உன்னுடைய மன்னிப்பு விசாலமானது, என் அமலுக்கான உன் ரஹ்மத்து விசாலமானது, மன்னி என்று துஆ கேட்டு ரமலானுடைய 2வது பத்தில் அல்லாஹ் மக்ஃபிரனா துனுபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்று துஆவை ஓதுகிறார்களோ அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இது போன்று ரமலான் ஒரு பொருத்தமான மாதமாக இருக்கிறது. பெருமானார் ஆடி தள்ளுபடி சொல்கிறார்களா, பழைய சரக்குகளிலே வெளியே இறக்குவதற்குத்தான் ஆடி தள்ளுபடி. அதே போன்று ரமலானை கொடுத்திருப்பது நம்முடைய பாவங்களை வெளியே தள்ளுவதற்குத்தான். அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா இந்த ரமலானை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த ரமலானை அதிகமாக பாவ மன்னிப்பை தேடி இறை பொருத்தத்தை ரசூலுடைய அன்பை பெறுகின்ற நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஆத்து தௌபானா அல்ஹம்துலில்லாஹ். சுன்னத்து தொழாதவர்கள் தொழுது கொள்ளவும்.